ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இதுதான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஏதாவது மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சங்குப்பூ செடி ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன். இது கொஞ்சம் இப்போ பெருசாக வளர்ந்துருக்கு. இதை வந்து ஒரு கயிறு கட்டி டெரஸ்க்கு ஏற்றிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். காலையில் எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு நானும் கவினும், வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கவின் யாருன்னு, என்னோடய பெரிய பையன். நானும் கவினும் வந்து புதினா பறிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போக போகிறோம். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நாங்கள் போயிட்டு புதினா கீரை பறிச்சுட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் வந்து என் பையன் எனக்கு கொஷின் கேட்டுகிட்டே இருப்பான். பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் வந்து கோலம் போட வந்துட்டேன், அவனும் வந்து சைடில் வந்து கோலம் போட்டுட்ருக்கான். அது வந்து வீடியோவில் தெரியல. வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டேன். எப்போது நான் வாசல் பெருக்கி கோலம் போட வந்தாலும் கவின் கூடவே வந்துடுவான். நான் வந்து இந்த மாதிரி வாசல்லாம் பெருக்கிட்டு கோலம்லாம் போட்டேன்னா என் தங்கச்சி என்னை அவ்வளோ திட்டமாட்டா. அப்படி திட்டுவா, நீ எதுக்கு இந்த வேலைலாம் செய்கிற, இப்போ தானே குழந்த பிறந்திருக்கு, வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. தண்ணியெல்லாம் ஆள் இல்லைனா நானே பிடிச்சி வச்சுருவேன். பட் தூக்கிட்டுலாம் போக மாட்டேன், வெயிட் தூக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால். இந்த இடத்துக்கு வந்து டைல்ஸ் போடணும், அந்த வேலை கொஞ்சம் அப்படியே நிற்குது. டைல்ஸ் போட்டால் தான் இந்த இடம் கொஞ்சம் நீட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். சாப்பாட்டுக்கு வந்து அரிசி ஊற வச்சுட்டு, பருப்பு இதெல்லாம் ஊற வச்சுட்டு, பாத்திரம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். எந்த வேலை எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு சாப்பாடு வேலை முடிஞ்சால் தான் எனக்கு வேலை முடிஞ்ச மாதிரியே இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லா லேடிஸும் அப்படி தான் இருப்பீங்க. ஃபஸ்ட்டு சாப்பாடு குழம்பு இந்த வேலை முடிஞ்சால் தான் பெரிய வேலை முடிஞ்ச மாதிரியே ஃபீல் ஆகும். அப்புறம் சாப்பாடுக்கு வலை வச்சுட்டு சைடில் போயிட்டு அந்த கேப்லேயே வந்து மிஷினில் வந்து துணி போட்டுட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து வெல்டிங் ஒர்க் பண்ணுறாரு, அதனால் அவரோட பொருள்லாம் இங்கே தான் வைப்பார். அதையும் எங்கள் பையன் கழிச்சி எப்படி பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். இது எல்லாமே அவனோட வேலை தான். அழகாக இருக்கா? வாசனை. போகலாம். சிச்சிபியா புதினா பறிக்க தான் போயிட்டுருக்கோம் நானும் கவினும். இப்போது ஆமாம், இது ஃபுல்லாக வரப்பு. வரப்பு தொட்டி இல்லை, ஃபுல்லாக வரப்பு. பார்த்து போ சாமி, பொறுமையாக போ, பில்லு வழுக்கிடும். தண்ணி இல்லை, பனி பொழியுதுல்ல அது. என்ன பண்ணுறடா? சரி போ. பூச்சிலாம் வரும் சாமி. ஃபைனலாக நாங்கள் தேடி வந்த புதினாவை கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் அது. இது வந்து வயலில் இருக்குது, பயிர் வச்சுருக்காங்க. அதுக்கு நடுவில் வந்து புதினா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. சைடில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை, சேப்பங்கிழங்கு இருக்குல்ல, அதுக்கு நடுவில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதையுமே சேர்த்து பறிச்சுட்டு வந்துட்டேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை. 1 மணியா? ஒன்று மணி. ஃபைனலாக புதினாவும் பொன்னாங்கண்ணியும் வந்து வெற்றிகரமாக பறிச்சுட்டு வந்தாச்சு. போலாமா? ம் ம் அம்மா அம்மா டோனிக்கிறமா
அம்மா ம் நோனிக்கிடுமா ம் பாரும்மா ஊட்டுமா அன்னைக்கு காய் சாமி ம் காய் சாமி பழுத்தா கொடுக்குறேன் ம் இங்கே பாரு அப்புறம் கீரையெல்லாம் பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. நான் வந்து மிஷினில் போட்டிருந்த துணியெல்லாம் எடுத்து காய வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு ஷிஃப்ட் வந்து துணி போட்டிருந்தேன் மிஷினில். காலையிலேயே காய வச்சா தான் இந்த இடத்துல வந்து எங்கள் வீட்டுக்கு வெயில் வரும். அதுக்கப்புறம் மதிய டைம் ஆயிடுச்சுன்னா அந்த காற்றுல காஞ்சால் தான் உண்டு. வெயில் வந்து ஷீட் இருக்கு இல்லையா, அதனால் வெயில் வந்து உள்ளே வராது. அப்புறம் கீழே வந்து பார்த்தா இவர் வந்து குப்பரை கவுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. சின்ன ஒரு கட்டுக்குட்டி. அவங்க அண்ணன் வந்து வந்துடுவான் சொல்கிறான் பாரு. அப்புறம் அம்மா கொள்ளு ரசமும் கொள்ளும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதிலே சாப்பிட்டுட்டோம். ஸ்நாக்ஸ் டைம் ஆச்சு. ஒரு 11:30 மணி இருக்கும். கவினுக்கு வந்து வால்நட்டும் டேட்ஸும் மிக்ஸ் பண்ணி ஒரு கேக்கு, கப் கேக் மாதிரி பிக் சைஸு, அது வந்து பிரித்து கொடுத்தேன். பட் ஆனால் அவன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டான். நான் மட்டும்தான் அதை கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு எப்படியும் கண்டிப்பாக கேட்பான். நான் பார்த்தனே மதியம் எனக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்பான் கண்டிப்பாக. அதனால் அவனுக்கு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் தங்கச்சி இது வந்து 2 நைட்டி வந்து தையல் அடிக்க சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தா. அந்த வேலையை முடிச்சிடலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது. ஏன்னா குட்டி பையன் கவுறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு டயர்டில் தூங்கிட்டான். அந்த கேப்பில் ஸ்டிச் பண்ணால் தான் உண்டு. அவள் வந்து என் தங்கச்சி வந்து எப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் இருக்கக்கூடாது, 1/2 இன்ச்சு டைட் இருக்கக்கூடாது. அவள் கொடுக்குற மெஷர்மெண்ட்டை நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணால் தான் நம்ம நல்ல டெய்லர்னு ஒத்துக்குவாள். ஸோ அதனால் பார்த்து தைச்சிட்டு இருந்தேன். இப்போ அவள் வந்து இதை வேர் பண்ணி பார்த்துட்டு சொன்னால் தான், இல்லைனா மறுபடியும் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். என்னோடய வீடியோஸ் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் தவிர மற்ற எல்லாருமே நிறைய பேர் பார்ப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், வீடியோஸ் எந்த மாதிரி அப்லோட் பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும், நான் எந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணுறேன், அந்த மாதிரி எனக்கு வந்து கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அடுத்த வீடியோ போடும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயங்காமல் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பொன்னாங்கண்ணி பறிச்சிட்டு வந்தோம்ல, அதை அம்மா க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. பொரியல் தான் செஞ்சுருந்தேன். ஒன்றும் இல்லை, வெங்காயம் காஞ்ச மிளகாய் மட்டும்தான். இதில் வந்து கடலக்காய் இடித்து போட்டால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட் எனக்கு டைம் இல்லை, பசி, 2 மணி ஆகிடுச்சி இப்போவே. ஸோ அதனால் பொரியல் சிம்பிளாக செஞ்சுக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி வந்து லஞ்சு. இதெல்லாம் தானாக விளையிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இடம் பார்த்திங்கள்ல, அந்த இடத்துல நடந்து போகும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சின்ன வயசில் போனது அந்த பக்கம்லாம், இன்றைக்கி தான் நான் போனேனே. கீரை வந்து எப்போவுமே வதங்கின பிறகு தான் உப்பு சேர்க்கணும். இது ஒரு சின்ன டிப்ஸாக கூட எடுத்துக்கோங்க. அது நம்ம கீரை சேர்த்த உடனே உப்பு சேர்த்தனா அதிகமாகிடும். ஏன்னா அப்போ குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக ஃபைனலாக அந்த சங்குப்பூ செடிக்கு கயிறும் கட்டி விட்டுட்டேன் டெரஸ்க்கு ஏற்றுறதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க, see you.